ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் முக்கியமான தேவைப்படுற ஒரு பொருளை 3 பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற செடி 3 செடியுமே நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு செடி தாங்க. ஸோ எப்போயுமே அதை கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம எப்படி வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சமையலுக்கு கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளும் கூடங்க அது. இதுக்காகவே நம்ம குட்டி பசங்களை வீட்டிலேருந்து கடைக்கு போங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செடி தாங்க இது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க குட்டி பையங்களை விட்டு தான் அந்த செடியை வாங்கிட்டு சொல்லுவோம். நம்ம கருவேப்பிலை தாங்க. இவங்கள தான் நம்ம எப்போயுமே வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவோம் வீட்டில். கண்டிப்பாக இருக்க வேண்டிய பிளான்ட்டுன்னா நம்ம கருவேப்பிலை தாங்க. நம்ம கருவேப்பிலை வளர்க்குறதுக்கு பெரிய இடங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தாலே போதுமானது. நம்ம டெய்லியுமே கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளில் கருவேப்பிலையுமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால பார்த்துக்கிட்டிங்க, நம்ம பெரிய தொட்டிலெல்லாம் வச்சு வளர்க்க வேண்டாங்க. ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே போதுமானது. சின்ன தொட்டியில் நம்மளுக்கு டெய்லியும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வளர வச்சாலே நமக்கு அது போதுமானதுங்க. ஒரு சின்ன பாட்டிலோ பக்கெட்டோ எது கிடச்சாலுமே அதில் நம்ம தேவைக்கான வளர விட்டு அதை பறிச்சுட்டு திரும்ப அதை வளர விட்டலாங்க. கருவேப்பிலை வளர்க்குறதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ மெத்தடு, செகண்ட் மெத்தட் வந்துட்டு குயிக் மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்லோ மெத்தடுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட விதைகளை உடச்சி காய வச்சு அதுக்கப்புறமா வளர்க்கியது தான் ஸ்லோ மெத்தடு. வளர்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுங்க. செகண்ட் மெத்தடு குயிக்கான மெத்தடு. எப்படி நம்ம அதை வளர்க்கணும் அப்படின்னா, சின்ன ஒரு நம்ம கொத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன செடிகளாக இருக்கும், அது மாதிரி நம்ம எடுத்து வச்சு நம்ம வெயில் படுற இடத்துல நல்லா வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வேகமாகவே வளர்ந்து வந்துடுங்க. அது அப்படியே வந்து நம்ம சமையலை கூட பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் சமையல் அறையில் வச்சு வளர்க்குறதா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப பெரிய இதெல்லாம் நீங்கள் வச்சு வளர்க்க வேண்டாங்க. சின்ன ஒரு இடமே உங்களுக்கு போதுமானதுங்க. இதில் பூக்கள் வந்த உடனே நீங்கள் பூக்களை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. பூ வந்ததுன்னா பழங்கள் வரும். அந்த பழங்கள்லாம் பிடுங்கி எடுத்து அந்த பூவெல்லாம் பிடுங்கி அந்த தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு புது செடிகளும் வளருங்க. பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வளர விட்டோம்னா செடி வந்துட்டு ரொம்ப பெருசாக வளர்ந்துருங்க. அதனால தான் பூ பூக்கும் போதே வந்துட்டு கட் பண்ணி விட்டு நம்ம செடிக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம். இதை நம்ம கிச்சனில் வச்சு வளர்க்க போகிறதுனால பெரிய தொட்டியில் வச்சு ஹைட்டாக வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன தொட்டியில் வச்சு சின்ன செடியாக வச்சு நம்ம வளர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் நம்பர் 2. இதுவும் நம்ம அடிக்கடி போய் கடையில் வாங்கிட்டு வர ஒரு பிளான்ட்டு தான். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லியை வந்துட்டு நம்ம வாங்கி வைக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன, வேகமாகவே அது வாடி போயிடும் அப்படின்றதுனாலேயே வாங்கி வைக்க மாட்டாங்க. இது வாடி வதங்கி போகிறன்ற காரணத்தினாலேயே வாங்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்க்க முடியுங்க. மல்லியை வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு உடச்சி அதுக்கப்புறம் அதை தனியாக விதைச்சி அப்படி நம்ம வந்துட்டு வளர்க்க தேவையில்லைங்க. நம்ம மல்லித்தலையை வாங்கிட்டு வரும்போது வேரோடு வாங்கிட்டு வரோம் இல்லையா, ஸோ அந்த லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டரில் அந்த வேரோடு நம்ம போட்டு வச்சா போதும். அதிலேருந்து நல்லாவே துளிர்க்க ஆரம்பிக்குங்க. அப்படியே வளர்க்கலாங்க. அதில் நீங்கள் கொத்தமல்லியை தனியாக போட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா முன்னையே சொன்ன மாதிரி கருவேப்பிலையை சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து வளருங்க. ஆனால் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வளர்ந்துருங்க. அதே மாதிரி கொத்தமல்லியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லா வளருங்க. அப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லியை வளர்க்க பெரிய இடமே தேவையில்லைங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் இருந்தால் போதுங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, 2 நாளைக்கு ஒரு முறை அந்த வாட்டரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி இருந்தாலே கொத்தமல்லி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளருங்க. அதனால் நம்ம கிச்சனில் அத்தியாவசியமான தேவையான கருவேப்பிலை மல்லித்தலை நம்ம வீட்டில் நம்ம கிச்சன்லேயே வச்சு வளர்க்கலாங்க. அடிக்கடி கடைக்கு போய் வாங்கிட்டு வர அவசியமே இல்லைங்க. அடிக்கடி கடைக்கும் போக வேண்டாங்க. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கிச்சனில் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் நம்பர் 3. பிளான்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம துளசி தாங்க. துளசி வந்துட்டு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுட்டால் மேக்ஸிமம் வந்துட்டு கஷாயம் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் துளசி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ட்டு அதுக்காகவே ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் வீட்டில் துளசி வைப்பாங்க. ஸோ அதை நம்ம முன்னோர் காலத்துலேருந்து பின்பற்றிட்டு வரோம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் வச்சுட்டு வளர்க்குறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, துளசி வந்து ஒரு அரோமேட்டிக்கான ஒரு நல்ல ஒரு வாசம் தருங்க. இதை நம்ம டெய்லியும் சுவாசிக்கிறதுனால நம்ம மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கிச்சனில் வைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கிச்சன்லேயே ஒரு சில ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு மாதிரியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுன்ற டைமில் இந்த மாதிரியான ஸ்மெல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டென்ஷன்லேயே இருப்போம். என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் நம்ம இதை ஸ்மெல் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்.
அதே மாதிரி துளசி வளர்க்கறதும் பெரிய வேலை ஒன்றும் இல்லைங்க. இதில் இருக்க விதை மூலயமாவும் நம்ம இந்த துளசியை வளர்க்கலாம். விதை விழுக ஆரம்பிச்சிட்டுனா நிறைய இடத்துல குருத்து வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தை கிடச்சதுன்னா கூட தையை கூட வாங்கிட்டு வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த 3 பிளான்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 செடியுமே உங்கள் வீட்லேயுமே வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.